Amen. Praise the Lord. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we're going to come before you. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு நேராக இப்போது நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். Let your Holy Spirit to minister to us. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த காலை வேளையிலே ஊழியம் செய்வீராக. We welcome your presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். We welcome, Lord, the Holy Spirit to continue to strengthen each and every one of us. பரிசுத்த ஆவியாகிய தேவனை நாங்கள் வரவேற்று நீர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Therefore, right now, let Holy Spirit come and through your words and to strengthen the pastors and the churches. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே நீர் கடந்து வந்து உம்முடைய வார்த்தையின் வாயிலாக இந்த போதகர்களையும் சபைகளையும் நீர் பலப்படுத்துவீராக. In the name of Jesus, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். This morning, I want to continue with the message last week I shared about the purpose of Pentecost. இந்த பெந்தகோஸ்து பண்டிகையின் நோக்கத்தை குறித்து கடந்த வாரத்தின் செய்தி தொடர்ச்சியாக இந்த நாளிலும் நான் தொடர்ந்து அதை பற்றி பேசப் போகிறேன். And I just want to do a little bit of revisions that the personality or the characteristics of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் குணநலங்கள், குணாதிசயங்களை கடந்த வாரத்தில் சொன்னதை மறுபடியும் நான் சுருக்கமாக நினைவுபடுத்த வாஞ்சிக்கிறேன். As I mentioned, the main thing we must understand his role. He's not a dictator. பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடுகளை குறித்து நாம் பார்த்தோம். அவர் ஒரு சர்வாதிகாரி அல்ல. He's never act like an evil spirit, deceive us, control us and oppress us. No, he's not doing that. அசுத்த ஆவியை போல அவர் நம்மை கட்டுக்குள் வைத்து நம்மை கட்டுப்படுத்தி நம்ம மூலமாக பலவித காரியங்களை நம்மை பலவந்தப்படுத்தி செய்கிறவர் அல்ல. But rather his work is to bring freedom to us. ஆனால் பரிசுத்தாவினுடைய கிரியையோ நமக்கு விடுதலை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. And we always say that, Lord, we long for your spirit to at work in our life. எப்போதுமே நாம் இப்படி சொல்ல வாஞ்சிக்கிறோம், ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொல்ல நாம் வாஞ்சிக்கிறபடியால். But that will only happen for those who willingly submit to him and will receive his guidance. இந்த காரியங்கள் யாருக்கு நடக்கும் என்றால் தங்களுடைய சொந்த சுய விருப்பங்களையும் தங்களுடைய சித்தங்களையும் முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழி நடத்துதலின்படி நடக்கிறவர்களுக்கே இப்படி நடப்பது சாத்தியமாகும். Our walk with the Holy Spirit very much dependent on how we learn to submit ourselves to him. எந்த அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். Instead of looking for sermon to preach week by week, but you rather learn to submit to him week by week and you yourself become a sermon itself. ஒரு பிரசங்கத்திற்காக ஆவியானவரை சார்ந்திருப்பதல்ல, முழுமையாக அவருடைய சித்தத்திற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நாம் வாழும்போது நாமே ஒரு பிரசங்கமாய் நம்முடைய வாழ்க்கையே ஒரு பிரசங்கமாய் மாறிவிடும். Let me explain to you. You see, sometimes a prophet have a prophecy, has a message. உதாரணத்துக்கு இப்படி சொல்ல வேண்டும் என்றால், தீர்க்கதரிசியானவருக்கு அந்த தீர்க்க தரிசன அந்த வசனங்கள் கிடைக்கும், அந்த பிரசங்கம் வரும். But sometimes the prophet himself, what he experienced and how he break through, he himself is a message. ஆனால் பல வேளைகளிலே அந்த தீர்க்கதரிசியானவர் தேவனோடு கூட நடக்கிறதான அந்த வாழ்க்கை நிமித்தம் அவருடைய வாழ்க்கையே ஒரு தீர்க்க தரிசன வாழ்க்கையாக ஜனங்களுக்கு மாறிவிடுகிறது. We are a preacher, we are pastors, but are we just delivering a sermon or we ourselves is part of that sermon? நாம் பிரசங்கிகளாய் தேவனுடைய ஊழியர்களாய் நாம் பிரசங்கிக்கிறோம். அந்த பிரசங்கம் ஒரு பிரசங்கம் மாத்திரமாகவே இராமல் நம்முடைய வாழ்க்கையை அந்த பிரசங்கத்தின் ஒரு பகுதியாக நாமே பிரசங்கமாய் காணப்படுகிறோமா? That's why actually week by week what we really need to learn, not only just the word of God, but the submissions to the Holy Spirit according to the word of God.
ஆகவே வாரம் வாரம் ஒரு பிரசங்கத்தை பிரசங்கிப்பது, பிரசங்கத்திற்காக படிப்பது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கும், சத்தியத்திற்கும் முழுமையாக நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும்போது, அந்த பிரசங்கத்தின் ஒரு பகுதியாகவே நாம் மாறிவிடுகிறோம். This is our own responsibility. More because Holy Spirit is a God who he called himself as a comforter, he is a teacher. So we need to learn to submit to him. That is part of our responsibility. ஆகவே பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மை வழி நடத்துகிறவராக, நம்மை ஆற்றுகிறவராக, தேற்றுகிறவராக இருக்கிறபடினாலே நம்மை நாம் அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்பது, சமர்ப்பணம் செய்வது நம்முடைய பொறுப்பாய் காணப்படுகிறது. The baptism of the Holy Spirit is not the end, but the beginning of a new life in Christ. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் ஒரு முடிவான ஒரு காரியம் அல்ல, அது கிறிஸ்துக்குள்ளாக வாழுகிறதான புதிதான வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமாய் காணப்படுகிறது. That's why we need to edify the believers, train them, help them to submit the Holy Spirit, not just praying in tongue. That is not enough. ஆகவேதான் நாம் நம்முடைய விசுவாசிகளுக்கு வெறும் அபிஷேகத்தினால நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுகிறதோடு கூட நம்முடைய விசுவாசிகளை நாம் நிறுத்திவிடக்கூடாது. Seeking the gifts, the spiritual gifts and the fruits, and stay continually filled by the Holy Spirit. தொடர்ச்சியாக இப்படியாக அந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்திலே நிலைத்திருந்து ஆவின் வரங்களையும் கனிகளையும் பெற்றுக்கொள்ளும்படி அதை நாடுபடிக்கு நாம் நம்முடைய விசுவாசிகளை நடத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். And also we cover something like, if greater anointing we receive from God, often bring greater stronger attacks from Satan. அது மாத்திரமல்ல, பலமான ஒரு அபிஷேகம் நம்ம மேலே தேவனிடத்திலிருந்து கடந்து வரும்போது பிசாசனுடைய தாக்குதலும் நம்ம மேலே கடந்து வருகிறத வாரத்திலே பார்த்தோம். So that is something that we must always want to grow strong in the spirit. ஆகவே இந்த ஆவியிலே நாம் பலனுள்ளவர்களாய் பலமாய் நாம் வாழவும் வளரும் கற்றுக்கொள்ள வேண்டும். Altogether, we have just covered two subjects of the work of the Holy Spirit in the life of a believer. ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்ற தலைப்பிலே ரெண்டு தலைப்பை குறித்து நாம் கடந்த வாரங்களிலே படித்து முடித்தோம். And first one, we talk about the power to weakness. முதலாவது காரியம் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வல்லமை குறித்து பார்த்தோம். We also explained that the Christ was glorified when the Holy Spirit is at work. பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்கும் போது அங்கு கிறிஸ்துவானவர் மகிமைப்படுகிறார் என்ற இரண்டாவது தலைப்பையும் நாம் பார்த்து முடித்தோம். So we want to go into the subject today we were going to study. இன்றைக்கு நாம் இந்த தலைப்பின் அடிப்படையிலே நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். That is the work of the Holy Spirit in the life of a believer. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் கிரியைகளை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். Amen. So number 3, entering the supernatural path. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதையில் நுழைவது, கடந்து செல்வது என்ற காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். Okay, we're going to read Hebrew chapter 6 verse 4 and verse 5. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். And here says, for it is impossible to restore again to repentance those who have once been enlightened, who have tasted the heavenly gift, and have shared in the Holy Spirit, and have tasted the goodness of the Word of God, and the powers of the age to come. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். And you see, there is some words have been highlighted. Okay, the scripture actually is saying that it is hard for those who experience Holy Spirit to repent again. பரிசுத்த ஆவியானவருடையில திரும்பி போனவர்கள் மறுபடியும் அங்கு மனம் திரும்புதலுக்கு கடினமான காரியமா இருக்கிறது. இங்கு முக்கியமான வார்த்தைகளை நான் அந்த சிகப்பு நிறத்தில் அடிக்கோடிட்டு நான் காண்பித்திருக்கிறேன். Because if someone experience so much of the Holy Spirit,
Yet they decided to or stray away from God. You see, this person, his heart is beyond repentance. ஒரு நபர் அதிகமான அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை ருசி பார்த்து விட்டு அந்த பின்மாற்றத்திலே மறுதலித்து போன பிறகு மறுபடியும் அவர் அந்த மனம் திரும்புதலுக்கு வருகிறது ஒரு கடினமான காரியமாய் காணப்படுகிறது. That's why today you may see that those famous preacher, the moment they stray away from the truth of God, you know, they are very argumentative. You no matter how much you try to get them repent, they are not repenting. ஆகவேதான் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே மாபெரும் தேவனுடைய ஊழியர்கள் அந்த பின்மாற்றத்திற்கு போன பிறகு அவர்கள் மறுபடியும் அந்த மனம் திரும்புதலுக்கு வருகிறது ஒரு கூடாத காரியமாய் ஒரு கடினமான காரியமாகவே அவர்களுக்கு காணப்படுகிறது. But nevertheless, this author of book of Hebrew mentioned a few factors or few points that about people who experience the power of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய வல்லமை அனுபவித்தவர்களை குறித்து இந்த எபிரேயரை எழுதின ஆக்கியோன் ஒரு சில காரியங்களை இங்கு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். First one, been enlightened. அவர்கள் அங்கு முதலாவது காரியம் நாம் அங்கு பார்க்கும்போது பிரகாசிக்கப்பட்டும். You see, when you have the Holy Spirit, your eyes was been enlightened. நீங்கள் பரிசுத்தாவினர் நிரப்பப்படும் போது உங்களுடைய கண்கள் அங்கு பிரகாசிக்கப்படுகிறது. Eyes that been enlightened can see clearly and can see from the perspective of faith. அந்த கண்கள் பிரகாசிக்கப்படும் போது நாங்கள் விசுவாசத்தின் கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே நீங்கள் உங்கள் கண்களின் மூலமாக காரியங்களை பார்க்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள். Then he say, tasted the heavenly gifts. அந்த பரம ஈவை இப்படியாக அவர்கள் ருசி பார்க்கிறார்கள். The Holy Spirit give you gifts, heavenly gifts, not natural gifts, supernatural gifts. அப்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை உலக பிரகாரமாக அல்ல அந்த பரலோகத்தின் சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். Then continue, she say, share in, then they tasted the goodness of the word of God. அதாவது தேவனுடைய வார்த்தை அவர்கள் ருசி பார்த்தவர்களாக இருக்கிறார்கள். You see, there's one times, I think in year 2006, when I started a new congregations. அது 2006வது வருடமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்போது என்னுடைய அந்த சபையை நான் ஆரம்பிக்கும் பொழுது And I have so many, things in my hands, my family to take care. My children are young, they are sick, and the congregation got so many things to handle. அதாவது என்னுடைய சபையில் அநேக காரியங்களை நான் செய்ய வேண்டியதாக இருந்தது. விசுவாசிகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், இப்படி பலவித பொறுப்புகளை நான் செய்ய வேண்டியதாக இருந்தது. And there's a pastors who passed by our church. He was invited. He's from the United Kingdom. ஒரு போதகர் எங்களுடைய சபை வழியாக கடந்து போனவர், அந்த யுனைடெட் கிங்டமில் இருந்து வந்தவர், இப்படியாக எங்களுடைய சபையை பார்த்து சபைக்குள்ளாக வந்தார். His name is called Bernard Hall. அவர் பேர் பால். So this Pastor Bernard, he just take some time with this young pastor like me, and he just share and teach me how to really go into the Word of God through meditations in the Holy Spirit. அந்த பாஸ்டர் பெர்னார்ட் பால் அவர்கள் இப்படியாக எங்கள் சபை கடந்து வந்து இளம் வாலிபனாக இருக்கிற என்னை போன்ற அந்த போதகர்களுக்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தையை ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்ற அந்த சத்தியங்களை குறித்து ஆழமாய் எனக்கு போதித்தார். I learned to be quiet in the Holy Spirit. I learned to depend on Him. I learned to meditate in the Word of God. By just one verse itself, release a tremendous revelation. ஒரு வார்த்தையின் அடிப்படையில் அந்த பலமான பரிசுத்தாவினுடைய வெளிப்படுதல் என் மேலே வரும்படிக்கு அந்த ஒரு வார்த்தையின் வாயிலாக எப்படியாக பரிசுத்தாவினரில் பொறுமையா இருக்க வேண்டும், அமைதியா இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொண்டேன். And to think back, what did I preach? I really forgot. But I really want to say that a lot of people after the service come and comment and say,
I never knew this word got so much to say. அதாவது அன்றைய தினத்திலே நான் பிரசங்கித்த பிரசங்கம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, மறந்து விட்டேன். ஆனால் பிரசங்கத்துக்கு பிறகு அநேக ஜனங்கள் கடந்து வந்து இவ்வளோ அதிகமான இந்த வசனத்தின் ஆழத்தை இன்றைக்கு தான் புரிந்து கொண்டேன், ஆசீர்வாதமா இருந்தது என்று அநேகர் வந்து என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். And he say, it is not people like your age can preach sermon like this. அவர்கள் இப்படியாக சொன்னார்கள், உன்னை போன்ற வயதுடையவர்கள் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை செய்வது சாத்தியமே இல்லை, ஆனாலும் நீங்கள் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை செய்தீர்கள் என்று சொன்னார்கள். You see, to meditate on the words, and actually it is the Holy Spirit that bring us into all this supernatural experience. இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கும் போது, அதற்குள்ளாக ஊடாக கடந்து போய் தியானிக்கும் போது, பரிசுத்தாவினவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே வார்த்தையின் மூலமாக நடத்துகிறவராக இருக்கிறார். And there's one more, the powers of the age to come. அங்கு இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம், வருகிற அந்த உலகத்தின் காலங்கள், அந்த வல்லமைகள் என்று அங்கு நாம் பார்க்கிறோம். You see, the age to come in the Bible always referring to the millennium year. அதாவது இந்த உலகத்தின் பலன்கள் வருகிற காலம் என்பது எதை குறிக்கிறது என்றால், அந்த மில்லேனியம் வருஷத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. It means the reign of the Messiah. It's that seasons. அதாவது அந்த காலங்கள் மேசியாவினுடைய ஆளுகையின் காலங்களாய் நேரங்களாய் காணப்படும். Meaning that even when we are in the Holy Spirit, we are going to foretaste what's going to happen in millennium and the power, signs and wonders that happens during the millennium's time. அதாவது நாம் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருக்கும் போது 1000 வருட அரசாட்சியில் என்ன விதமான காரியங்கள் நடப்பிக்கப்பட போகிறதோ, அற்புதங்கள் அடையாளங்களில் நடப்பிக்கப்பட போகிறதோ, அதை இப்போதே நாம் நம்முடைய ஆவிலே நாம் அனுபவிக்க முடியும், நாம் பரிசுத்த ஆவியானவரிலே நிறைந்திருக்கும் போது. I just give you an example. Philip, the one who in Samaria, okay, Philip, after sharing with the eunuch, and he just caught up, been transmitted to another place. அதாவது அந்த பிலிப்பை குறித்து நான் உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். அந்த வனாந்தரத்தில் அந்த ஈனோக்கின் மூலமாக அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அவர் அங்கிருந்து வனாந்தரத்திலிருந்து அவர் கொண்டு செல்லப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். So can you imagine, this don't happen today, but in the millennium year, that our body can be transmitted, but now we have foretaste what's going on. அதாவது தற்காலத்தில் அந்த பிலிப்பு வாழ்க்கையிலே நடந்த அப்படிப்பட்ட பரிசுத்தாவினுடைய கிரிகள் நடப்பிக்கப்படாமல் இருந்தாலும் கூட 1000 வருட அரசாட்சியிலே நடப்பிக்கப்பட போகிறதான இந்த காரியங்களை நம்முடைய ஆவிலே நம்மாலே ருசி பார்த்து அனுபவிக்க முடியும். The next one, and the Bible says that Ephesians chapter 1 verse 13, and say, in him you also, when you heard the word of truth, the gospel of your salvation, and believe in him, was sealed with the promised Holy Spirit, who is the guarantee of our inheritance until we acquired possessions of it, and to the praise of his glory. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகி சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். And here we see something that's so powerful. இங்கு ஒரு வல்லமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். The Holy Spirit was sealed inside us. நமக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடப்படுகிறார். And meanings that what we going to have for our inheritance, now we have a token inside us. அதாவது வருங்காலத்திலே நாம் அந்த சுதந்திரிக்க போகிறதான அந்த காரியத்திற்கு அடையாளமாக இப்போதே அதை நாம் உள்ளே பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். And that is
That is what the Holy Spirit try to do. He's like bringing a token of everything that the Son has for you, and He bring a token to you and let you taste it. அதாவது குமாரன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த காரியத்தை நாம் முன்ருசி பார்க்கும்படிக்கு அது அடையாளமாக இப்போது நமக்குள்ளாக அது அங்கு கொடுக்கப்படுகிறது. You see, Holy Spirit, it actually looks like the servant of Abraham's go to the far land to look for a bride for Isaac. அதாவது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் நெடும் தூர பயணம் செய்து கடந்து போய் ஈசாக்குக்கு எப்படி ஒரு மணவாட்டை கண்டுபிடித்தானோ அந்த செயல்பாடுகளை செய்கிறவரை போலதான் இங்க பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிக்கப்படுகிறார். That old servant, faithful servant of Abraham, bring some token of Isaac's wealth and possessions to go to the bride and show the bride, look, these are the perfume, the spice, the gold, the rich, the glory of the son of my master. Please marry to him. அதாவது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஆபிரகாமுடைய ஆஸ்தியிலே விலையேற பெற்றதான வாசனை நிறைந்த நற்கந்தம் போன்ற விலையேற பெற்ற பொருட்களை கொண்டு போய் அந்த தன்னுடைய எஜமானனுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு மனைவியாக போகிற ரெபேக்காள் இடத்தில் இதை காண்பித்து, இதெல்லாம் என்னுடைய எஜமானின் ஆசீர்வாதம், இதை நீ அவனை திருமணம் செய்து கொள் என்று அடையாளமாக அப்படிப்பட்ட வெளியேற பெற்ற வஸ்துக்களை அங்கு காண்பிக்கிறார். Do you know what you experience is a token of what God has in His eternal glory? அதாவது நித்திய மகிமையிலே தேவன் செய்ய போகிறதான அந்த காரியத்திற்கு அடையாளமாக முன்கூட்டியே நமக்கு அந்த அடையாளங்களை இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு அவர் காண்பிக்கிறார். And in His eternal glory, and He let you foretaste a little bit of that. அதாவது அந்த நித்திய மகிமையிலே நாம் அனுபவிக்க போகிறதான அந்த காரியத்தின் ஒரு பகுதியை ருசி பார்க்கும்படி இப்போதே அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். I really want to say, if you let the members learn to walk in the Holy Spirit, exercise spiritual gifts, experience signs and wonders, you see, they are more affirmed of their salvation, they are more affirmed of their destiny in the eternity. அதாவது நம்முடைய விசுவாசிகள் இப்படிப்பட்டதான அனுபவத்திலே கடந்து போய் அற்புத அடையாளங்களை ருசி பார்க்கும்போது அவர்களுடைய ரட்சிப்பிலே அவர்கள் நிலையாயிருக்கவும் அவர்களுடைய வருங்காலத்திலே இப்படியான காரியத்தின் நோக்கத்தை நாம் அனுபவிக்க போகிறோம் என்பதிலே உறுதியாயிருப்பதற்கும் இது ஏதுவாய் காணப்படும். Amen. And Acts chapter 19 verse 11 and 12 mention about the handkerchief, all the appearance of Paul. The moment they use it to touch any sickness, the sickness left, the evil spirit left. அதாவது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களின் வாயிலாக அந்த அப்போஸ்தலனாகிய பவுலின் கைகளினாலே செய்யப்பட்ட அங்கு அதிசயங்களை நாம் பார்க்கிறோம். அந்த உருமால்கள் கச்சைகளை கொண்டு அங்கு வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட்ட காரியங்களை நாம் அங்கு பார்க்கிறோம். So you can see that God used Paul in a supernatural way because of the Holy Spirit. இங்கு தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்யும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இங்கு கிரியை நடப்பிக்கிறதை பவுலுடைய வாழ்க்கையில நம்மாலே பார்க்க முடிகிறது. I know that we all have Holy Spirit, but we must allow Holy Spirit to guide us and empower us. Let signs and wonders be a natural, be a norm in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய எல்லாரும் வாழ்க்கையிலும் இருக்கிறார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களையும் இயற்கையில் நடப்பித்து ஒரு அடையாளங்களை நாம் செய்கிற எடுத்துக்காட்டாக நம்மையும் மாற்ற வேண்டும். Okay, the next one. The work of the Holy Spirit in our life is He helps us to have the prayer that full of the power of the Holy Spirit. அடுத்தபடியாக இன்னொரு பரிசுத்தாவினுடைய கிரியை நாம் பார்க்கும்போது அது பரிசுத்தாவின் வல்லமையினாலே நாம் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபத்தை குறிக்கிறது. Okay, let's read in Romans chapter 26 and 27. I'm going to read English, then Pastor Daniel Vijay Kumar going to read in Tamil. And here says that,
Likewise, the Spirit helps us in our weakness, for we do not know what to pray or for as we ought, but the Spirit Himself intercedes for us with groanings too deep for words. And He who searches hearts knows that the mind is the mind of the Spirit, because the Spirit intercedes for the saints according to the will of God. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். Amen. So the Bible says very clearly that Holy Spirit knows we don't know how to pray. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இங்கு உணர்த்துகிறவராக இருக்கார் என்று நாம் பார்க்கிறோம். Our natural weakness is we don't know how to pray. அதாவது நம்ம இயற்கையான பலவீனம் என்னவென்றால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். That's starting from the point of we don't know ourselves. அதற்கு ஆரம்ப கட்ட காலமாக நம்மை குறித்து நாம் அறியாமல் இருக்கிறபடினாலே தான் அப்படிப்பட்ட விதத்தில் நம்மால ஜெபிக்க முடிவதில்லை. Our fallen nature has caused us of not knowing what's going on in our heart. Pastor, could you please repeat, Pastor? Our fallen nature, after Adam has fall, our human fallen nature has caused us not knowing what's happening in our heart. ஆகவே நம்ம அந்த விழுந்து போன நிலைமையில அந்த விழுந்து போன சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறபடினாலே நம்மள என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் அறியாமல் இருக்கிறோம். In Chinese, there's one word say, we deceive others and the same time we deceive ourselves. Our heart deceive our own self. அதாவது சீன மொழியில் இப்படியாக ஒரு பழமொழி சொல்லப்படுகிறது, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம், அதே போல மற்றவர்களையும் வஞ்சிக்கிறவர்களாகவே இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய இருதயம் வஞ்சிக்கிற ஒரு இருதயமாக காணப்படுகிறது. This is a fallen nature starting from Adam. ஏனென்றால் ஆதாமிலிருந்து அந்த விழுந்து போன அந்த சுபாவத்தை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம். You can preach this sermon, say our greatest weakness is we don't know how to pray for our own self. ஆகவே நமக்கு இருக்கிற ஒரு மாபெரும் பலவீனம் என்னவென்றால் நமக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறோம். இதை குறித்து நாம் பிரசங்கங்களும் செய்யலாம். But the solution is Holy Spirit. He knows how to pray for us. ஆனால் இதற்கான பரிகாரம் பரிசுத்த ஆவியானவரே நமக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He intercedes for us even to the state of groaning without words. ஆவியானவர் தாமே வாக்கு கொடுக்காத பெருமூச்சுகளோடு, அதாவது பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். And God who is the one who he's God, the one who searches the hearts of men. He understands what Holy Spirit tried to say. அதாவது மனிதனுடைய இருதயங்களை சோதித்தறிந்து ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நமக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். And the Holy Spirit knows what is the will of God for this person, and he intercede accordingly. ஆகவே இந்த நபருக்கு தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்தபடியினால் அந்த நபருக்கு ஏற்ற விதத்தில் அவர் ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். So I really say, without Holy Spirit, we cannot pray correctly. Pardon, Pastor? I really want to say, without Holy Spirit, we cannot pray for ourselves correctly. அதாவது பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நமக்காக தெளிவாக சரியாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் அறியாமல் இருப்போம். When you pray, try to wait a while until the words came out from your heart, the words from the Holy Spirit. நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளாக காணப்பட வேண்டும். Don't rush for a words. Wait for the words.
ஆகவே நீங்கள் துரிதமாக ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைக்காக காத்திருந்து அதை சொல்லி ஜெபிக்க வேண்டும். Spend time to wait for the Holy Spirit to give you the right word to pray. ஆகவே சரியான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். Amen. So the Holy Spirit, and Ephesians says that praying at all times in the Spirit with all prayer and supplication. ஆகவேதான் எபேசியரில் நாம் வாசிக்கிறோம், எல்லா நேரத்திலும் நாம் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் எல்லா விண்ணப்பங்களுக்கு இப்படியாக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 1 Thessalonians chapter 5 verse 17 says that pray without ceasing. Verse 19 says do not quench the Spirit or the Holy Spirit. 1 தெசலோனிக்கர் 5:17 இப்படியா வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 19வது வசனத்தில் ஆவியை அவித்து போடாதிருங்கள். I really want to say, God, help us how to pray. ஆகவே நான் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், உதவி செய்யும் என்று சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Number 5, the revelation of the Bible. 5வது தலைப்பு இந்த வேத வசனத்தினுடைய வேதத்தின் வெளிப்பாடுகள். And Holy Spirit comes to become our teachers. ஆவியானவர் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு உபாத்தியராய், ஆசிரியராய் அவர் காணப்படுகிறார். Guiding us to understand the revelation of the Bible. வேதத்தில் வெளிப்பாடுகளை நாம் அறிந்து கொள்வதற்கு நம்மை அவர் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். I have one experience, only once, not every day. Okay, I have one special experience. எனக்கு இந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட நாளில ஒரு அனுபவம் எனக்கு இப்படியாக பரிசுத்த ஆவியின் மூலமா கிடைத்தது. I come across a passage in the book of Genesis. I don't understand why this story in this book. ஆதியாகம புத்தகத்தில் நான் வாசிக்கும் போது அந்த குறிப்பிட்ட பகுதியில் வந்து அந்த குறிப்பிட்ட கதை சம்பவத்தை குறித்து நான் வாசிக்கும் போது இது ஏன் இங்க வந்தது, இதை குறித்து தானே எனக்கு ஒரு கேள்வியும் குழப்பங்களும் அங்கே ஏற்பட்டது. And I pray, Holy Spirit, help me. அப்போது பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். By faith, I lay hands on the Bible. என்னுடைய கரங்கள் இப்படியாக நான் அந்த வேத பகுதியின் மேல் வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். On that very chapter, on that very story, I lays my hand and pray. அந்த குறிப்பிட்ட அதிகாரத்தின் மேல, அந்த குறிப்பிட்ட எழுதப்பட்ட சம்பவத்தின் மேல என்னோட கரங்களை வைத்தேன். Suddenly, from the Bible, like electric shock through my right hand until I fall from my chair. அதாவது உடனே அந்த வேத பகுதியில் இருந்து ஒரு மின்சார சக்தி போல ஒரு வல்லமை என்னை தாக்கி நான் அமர்ந்து கொண்டிருந்த அந்த நாற்காலியில் இருந்து கீழே விழுந்து விட்டேன். I fall, I quickly get up and I say, I understand now, I understand the meaning now. உடனே அந்த சேர்ல இருந்து கீழே விழுந்து எழுந்த உடனே இப்போது நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்ல ஆரம்பித்தேன். You see, the Bible I read, I spend times I couldn't understand. The moment Holy Spirit just touches me, I have full answer. I straight away took out a pencil. I write down all the points that Holy Spirit put in my mind instantly. அதாவது அந்த வேலையில எனக்கு புரியாமல் இருந்த அந்த பகுதியை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் நிரப்பின போது எனக்கு புரிய ஆரம்பித்தது. உடனே அதை ஒரு பென்சில் எடுத்து என்னுடைய மனதில் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கற்றுக் கொடுத்த காரியங்களை உடனே நான் எழுதி வைத்துக் கொண்டேன். You see, we have USB thumb drive or pen drive you mentioned. அதாவது நமக்கு அந்த USB பென் டிரைவர் என்று நாம் சொல்கிறோம், அதெல்லாம் வைத்திருக்கிறோம். I still remember those days. This a USB thumb drive is only like 120 megabyte. அதாவது அந்த நாட்களில் 120 மெகாபைட் அளவுக்குள்ள அந்த உள்ளடக்கியதான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பென் டிரைவ் யூபிஎஸ் தான் இருந்தது. And for that few megabyte to transfer, it took like years to transfer. பாருங்க, அதிலிருந்து அத்தனை காரியங்களை பரிமாற்றம் செய்யும்படி அங்கிருந்து வேற இதுக்கு அதை மாற்றும் பொழுது அது வருடக்கணக்கிலே ஆகிற நேரத்தை போல அவ்வளவு நேரம் ஆகும். Then slowly it upgrades to 1 gig. அது இப்படியாக மிகவும் பொறுமையாக தான் அந்த யூபிஎஸ்ல இருந்து பென் டிரைவிற்கு அதை மாற்ற முடியும்.
And then it upgrades to USB 2. Wow, much faster. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மிக விதமாக அந்த யூஎஸ்பியிலிருந்து பென்டிரைவிற்கு மாற்றக்கூடிய அந்த காரியங்கள் வந்தது, சீக்கிரமாக மாற்றும் அளவுக்கு. The more it upgrades, the bigger capacity, the faster the transmission. எப்போதெல்லாம் அது அப்கிரேட் ஆனதோ அப்போது பெரிய அளவில் அந்த பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும், இதிலிருந்து அதற்கு மிக சீக்கிரமாக. Holy Spirit, when He transmit His revelation, is a split second into your spirit, pass by your intellectual. பாருங்கள், ஆனால் பரிசுத்தாவினர் உங்களுடைய நினைவிலே மனதிலே ஒரு காரியத்தை பரிமாற்றம் செய்யும்போது கொடுக்கும்போது அது கண் சிமிட்டும் நேரத்திலே மிக துரிதமாய் நம்ம அண்டையிலே அது வந்து சேர்ந்துவிடும். Many times I experience Holy Spirit speak to me, is passed by my soul straight away to my spirit, and the answer immediately has found in my soul without me thinking how he come through. அநேக நேரத்தில் பரிசுத்தாவினர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் உடனடியாக என்னுடைய ஆத்மாவிலிருந்து சிந்தனையிலே மனதுக்கு அது உடனே வந்துவிடும். எப்படி எனக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று என்னாலே கூட புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு விரைவாக ஆவியானவர் என்னோட ஆத்மாவிலே சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் மனதில் என்னாலே புரிந்து கொள்ள முடியும். But in order for us to experience such wonderful things, we still need to read the Word of God. இப்படிப்பட்டதான அருமையான வெளிப்பாடுகள் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து நாம் வேதத்தை வசனத்தை நாம் வாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Let me read from John 14 verse 26 says that, but the helper, the Holy Spirit, whom the Father will send in my name, he will teach you all things and bring you to remembrance all that I have said to you. யோவான் 14:26 இப்படியாக சொல்லப்படுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். You see here says remembrance or remember. பாருங்க, இங்க அந்த வார்த்தை நினைப்பூட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நினைவில் கொண்டு வருவார். If you don't read the Word of God, you got nothing to remember because you never touched it before. ஒருபோதும் நீங்கள் வேத வசனத்தை வாசிக்காவிட்டால், தொடாவிட்டால், படிக்காவிட்டால் அது உங்களுடைய ஞாபகத்திலே வரவே வராது. You need to read the Word of God, then the Holy Spirit can work on what you have read and bring into remembrance. ஆகவே நீங்கள் வசனத்தை வாசித்த பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் என்ன வாசித்தீர்களோ அதை உங்களுக்கு அவர் நினைப்பூட்டி காட்டுகிறவராயிருப்பார். So this is one thing that we must learn into remembrance, but we must let Holy Spirit to guide us to know the Bible. ஆகவே இதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளும்படிக்கு, நம்மை ஆவியானவர் வழி நடத்தும்படிக்கு, ஆவியானுடைய வழி நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கு, இப்படியாக நாம் வேத வசனத்தை வாசிக்கும் போதுதான் இவைகள் எல்லாம் நடக்கும். Number 6, daily continual guidance. ஆறாவது காரியம், தொடர்ச்சியாக அனுதினமும் அந்த வழிகாட்டுதலின் வழியிலே நடப்பது. Or maybe we just go back one verse. This is Acts chapter 2 verse 16. அப்போஸ்தலர் 2:16 வசனத்திற்கு நேராக நாம் இப்போது கடந்து போகலாம். This is the day of Pentecost when Peter stood up and answered the people. இது இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பேதுரு எழும்பி அந்த இருந்த ஜனங்களுக்கு சொன்ன அந்த பதிலா இது காணப்படுகிறது. People asking, what are you uttering? Why is this 120 people suddenly say the words of our homeland? அதாவது அந்த அங்கிருந்த ஜனங்கள், இங்க இருக்கிறதான இந்த 120 பேர் எங்களுடைய பாஷைகளை இவர்கள் அந்த மொழியை பேசுகிறார்களே, என்ன வார்த்தைகளை கொடுக்கிறார்களே என்று அப்படியான கேள்வியை பேதுரு பார்த்து கேட்கிறார்கள். Okay, I just imagine, use my logic to imagine. If 120 people all say the word at the same time, no one can differentiate what they are saying. பாருங்க, என்னுடைய சொந்த அறிவிலே நான் யோசித்து ஒருவேளை இப்படிதான் நடந்திருக்கலாம் என்று நான் ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுகிறேன். அந்த 120 பேர் ஒரே வார்த்தையை அவர்கள் திரும்ப சொல்லி இருந்தால் எல்லாரும் அதை புரிந்து கொள்வதற்கு அங்கு கடினமா இருந்திருக்கும்.
In order for the people to hear what they are saying, it must be like one by one prophesying, but use the tongue to speak in the different language tongue, and everyone was shocked. This is Arabic, this is this language, this is that language. They have to be in the sequence of releasing praise. அதாவது எல்லோரும் ஒரே நேரத்தில் சொல்லாமல் ஒருவர் பின் ஒருவராக அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நவமான பாஷையிலே அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க கூடியதான அந்த மொழியிலே ஒவ்வொருவராய் பேச ஆரம்பித்தார்கள். ஒரு உதாரணத்திற்கு அரபிய மொழியிலே பேச ஆரம்பித்திருப்பார். அப்போது அவர்கள் அதை புரிந்து கொள்வதற்கு சாத்தியமா இருந்திருக்கும். And people ask, what's going on here? அப்போது ஜனங்கள் எல்லாரும் இங்க என்ன நடக்கிறது என்று கேட்க ஆரம்பித்தார்கள். Then the Holy Spirit guided Peter and used this verse. The book of Joel says that in the last day it shall be, God declare, that I'll pour out my spirit on all flesh. ஆகவே அந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவராலே அந்த பேதுரு நிரப்பப்பட்டு வழி நடத்தப்பட்டு இந்த தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்திருக்கிறது என்று சொல்கிறார். And he says that your sons and your daughters shall prophesy. அதாவது கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யார் மேலே நாவை ஊற்றுவேன், அப்போது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். And your young men shall see visions, your old men shall dream dreams. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். You see, this is the Holy Spirit guide them into that revelation of the Bible. ஆகவே இந்த வேதத்தின் அந்த வெளிப்பாட்டிற்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். Number 6, daily continual guidance. ஆறாவது காரியம் தொடர்ச்சியான அந்த வழி நடத்துதல். Every day led by the Spirit of God. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய வழி நடத்துதலின்படி நடப்பது. And you see in Romans chapter 8 verse 14 says that all who are led by the Spirit of God are the sons of God. ரோமர் 8:14 இப்படியாக வாசிக்கிறோம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். And actually this is very key. We are the sons and daughters of God. We are not under control, but we are in the freedom to submit to God. அதாவது நாம் எந்த ஒரு கட்டுப்பாட்டிலும் இல்லை, நாம் தேவனுடைய அந்த சுதந்திரத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்படுகிறோம். அவருடைய குமாரரும் குமார்த்திகளுமா இருக்கிறோம். இதுவே இந்த திறவுகோல் ஆகிய முக்கிய காரியமாய் காணப்படுகிறது. You see, there's a lot of children of God, but there's just a few of sons of God. அநேக தேவ பிள்ளைகளாக இருக்கிறார்கள், ஆனாலும் இந்த குமாரரும் குமார்த்திகளுமா இருக்கிறார்கள் என்கிறதான அந்த அப்படி சொல்வதற்கான பயம். Children are naive. Children are not mature. They are not able to take responsibility, neither they can take possessions. அதாவது சிறுவர்களாக இருக்கும்போது சிறுவர்கள் அவர்கள் முதிர்ச்சி அடையவில்லை. ஆகவே எந்த ஒரு பொறுப்பையும் எந்த ஒரு அவர்கள் கடமைகளும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. Only adults can hold responsibility. We can inheritance. அதாவது ஒரு முதிர்ச்சி அடைந்த பிள்ளைதான் வாலிபனாய் பெரியவர்களாய் மாறும்போதுதான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியும், அந்த காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். What makes you a children's? What makes you different from a children's? It is defined by, are you led by the Spirit of God? அதாவது நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதிலிருந்து நீங்கள் இதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். If you are not led by the Spirit of God, sorry, you are still a children run by your own flesh, controlled by your own preference. அதாவது இன்னும் நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்றால், இன்னும் அந்த பிள்ளைகளுக்குரிய சுபாவத்தை உடையவர்களாய் பிள்ளைகளைப் போல நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம். To train ourselves as a pastors to be guided by the Holy Spirit, and to train our leaders to hear from the Holy Spirit and not easily agitated or
intimidated by the surrounding. அதாவது இப்படியாக பரிசுத்த ஆவியினராலே நாம் நடத்தப்படுவதற்கு, போதர்களாய் நம்மை பயிற்றுவித்துக் கொள்வதற்கு, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளினாலே நாம் அங்கு தாழ்த்தப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியினராலே நாம் நடத்தப்பட வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Sometimes some people will have, sometimes some church have a difficult church committee because they get angry, they get, walk in the flesh so easily. அதாவது அநேக நேரத்தில் இந்த சபை கமிட்டிகளிலே இப்படியா ஒருங்கிணைந்து போக முடியாத காரியம் என்னவென்றால், மாம்சத்திலே அங்கு கிரியை நடப்பிக்கிறது நிமித்தமாகவே. You see, sometimes we really need to think through that why all these things happen. அநேக நேரத்தில் ஏன் இப்படியாக நடக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து அதை நிதானித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். One of the reason because they are always led by what? Their own flesh. ஏன் இப்படி நடக்கிறது என்றால், அநேக நேரங்களிலே அவர்கள் மாம்சத்தின்படி கிரியை நடப்பிக்கிறபடினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு நடக்கிறது. They cannot differentiate whether when the pastor or the leader is speaking through the Holy Spirit, they cannot differentiate. ஆகவே அந்த கமிட்டியில இருக்கிறவர்கள், அந்த போதகரோ ஊழியரோ அந்த தலைவரோ பேசும்போது பரிசுத்த ஆவியினராலே நடத்தப்பட்டு பேசுகிறாரா என்பதின் வித்தியாசத்தை அவர்களாலே அறிந்து கொள்ள கூடாமல் போகிறபடினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. Just like someone couldn't differentiate whether this is true prophet or this is a false prophet. இது உண்மையான தீர்க்கதரிசியிலிருந்து வருகிற வார்த்தையா அல்லது போலியான தீர்க்கதரிசன வார்த்தையா என்பதின் வித்தியாசத்தை அவர்களால் கண்டு கொள்ளாமல் கூடாமல் போகிறபடினாலே. Remember the story of Jehoshaphat. அங்க யோசபாத்தினுடைய அந்த சம்பவத்தின் வாழ்க்கையின் சம்பவத்தில் நான் பார்க்கும்போது, you see, Ahab asked him to go to war together, and Jehoshaphat required, and can you get me a prophet? We want to hear from the Lord. அங்க ஆகாப் சொல்கிறார், அங்க யோசபாத் அவர்கள் யுத்தத்திற்கு போகும்போது நமக்காகிலும் பரிந்து பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி யாராகிலும் இருக்கிறாரா என்று அவருக்கு அங்க விசாரிக்கிறார். Of course, Ahab has his whole bunch of false prophets and prophesy here, prophesy there. அங்க ஆகாப் சொல்லுகிறார், அங்க ஒரு குழுவான தீர்க்கதரிசி இருக்கிறார்கள், அங்கேயும் இங்கேயும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், போலியான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களா இருக்கிறார்கள். Thank God Jehoshaphat still matured enough to see, something fishy, something funny. You do have another set of prophets. ஆனால் அங்கு யோசபாத் மிக திறமையா ஒரு காரியத்தை கேட்கிறார். அது குழப்பமாயும் தந்திரமாயும் நகைச்சுவைக்கான காரியமாய் காணப்பட்டால் கூட, இந்த குழுவை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை சரியாய் சொல்லுகிற வேறொரு தீர்க்க தரிசன கூட்டமோ தீர்க்க தரிசி இருக்கிறாரா என்று யோசபாத் அங்கு விசாரிக்கிறார். I would use a very English word to say, are you sensitive enough that you can smell rats? அதாவது ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, அந்த சரியான அந்த வாசனையை நுகர்ந்து பார்க்கிற அளவுக்கு அந்த கண்டுபிடிக்கிறதான அந்த அறிவை உடையவர்களா இருக்கிறீர்களா? Because the only people who are matured is because they have something we call discernment. அதாவது அந்த முதிர்ச்சி அடைந்தவர்கள் தான் இதை எல்லாவற்றையும் வகை அறுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், கண்டு கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Without discernment, we will be big trouble. அதாவது அந்த பகுத்தறியத்தக்கதான நன்மை தீமைக்கான காரியத்தை நாம் நம் மண்டையில இராவிட்டால் அது மிகவும் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். And because we will make mistakes one after one, because we are not led by the Holy Spirit. இப்படியாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு தவறின் மேலே இன்னொரு தவறை நாம் செய்து கொண்டே போய்கொண்டே இருப்போம். ஏனென்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படவில்லை. You see, now actually the reason a person have the discernment is because they are led or guided by the Holy Spirit. ஏனென்றால் அந்த பகுத்தறியத்தக்கதான அந்த ஞானத்தை உடையவர்கள் தான் இது பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுகிறது என்று அறிந்து, அந்த பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுகிறவர்கள் தான் இப்படியாக பகுத்தறிய முடியும்.
The praying in tongues make us more and more sensitive to the Holy Spirit. எந்த அளவுக்கு நாம் அந்த அபிஷேகத்தில் நிரம்பி நிரம்பி ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆவியானவரை அதிக அளவு உணர்வுபூர்வமாக அவரை நாம் அறிந்து கொண்டு அவரால் நடத்தப்பட முடியும். But that has come with one condition. You have to lay down your own agenda. If you have your own agenda, you want God to bless you in a wrong way, and you pray in the Spirit, pray in the Spirit, you'll just end up zero, nothing. பாருங்க, அதற்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய சொந்த சித்தங்களை, சொந்த காரியங்களை நாம் அங்கு ஒரு ஓரமாக வைத்து விட வேண்டும். இல்லை என்றால் என்னதான் நாம் ஜெபித்தாலும் கூட அங்கு ஆவியானுடைய அங்கு கிரியை நடப்பிக்கப்பட மாட்டாது. Okay, the journey, the missions trip of Paul and with Cyrus, and the Holy Spirit forbid them to go to certain place and open doors to go to certain place. அதாவது பவுலும் சிலா அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் ஊழியம் செய்யும்படிக்கு அங்கு ஆவியானவர் அங்கு போகக்கூடாது என்று அப்படிப்பட்டதான அந்த தடை செய்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். You see, the Bible says that like verse 7, the last verse of the verse 7 says that, but the Spirit of Jesus did not allow them. You see, they want to go to certain place, they hear people say this is a good place, but Jesus say no, and they hurt, and they never go to that place. அவர்கள் குறிப்பிட்ட இடத்திலே போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். இது நல்ல இடமா இருக்கிறது, ஆகவே அங்க போய் நாம் வசனத்தை சொல்லலாம் என்று யோசித்தார்கள். ஆனால் இந்த 7வது வசனத்தின் கடைசி பகுதியில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார் என்று. So they're passing by Mysia, okay, not Malaysia, but Mysia. They went down to Troas, and a vision appeared to Paul in the night. A man of Macedonia was standing there urging him, saying, come over to Macedonia to help us. And when Paul had seen the vision, immediately we sought up to go into Macedonia, concluding that God have called us to preach the gospel to them. அப்போது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. You see, the Bible says very clear, Holy Spirit guide them and stop them and guide them and stop them. Actually, that is how we drive a car. You see, we press the oil, the petrol, we move forward, and something wrong, we press our brake and we stop the car, and we move, we stop, we move, we stop, we move, we stop. That is a normal way of moving in a journey. பாருங்கள், ஒரு பிரயாணத்தில் நான் போகும்போது காரில் இப்படியா தான் போவோம். போய்கொண்டே இருப்போம், அங்கே பிரேக்கை போட்டு அழுத்தி நிறுத்தோம், மறுபடியும் முன்னுக்கு போவோம், மறுபடியும் நிற்போம், மறுபடியும் போய்கொண்டே இருப்போம். பரிசுத்த ஆவியானவரும் இப்படிதான் அங்கு போக விட்டாமல் தடை செய்கிறார், மறுபடியும் வழி நடத்துகிறார், போக செய்கிறார், தடை செய்கிறார், வழி நடத்துகிறார். You see, some people have lack of faith. They press the brake all the time. If you have some driver behave like this, you will cross them. You see, you cannot stand with them. பாருங்க, ஒரு சில டிரைவர்கள் இப்படியா எப்போதுமே பிரேக்கை போட்டுக்கொண்டே இருக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களோடு பிரயாணிப்பது நமக்கு மிகவும் கடினமான காரியமாய் தான் காணப்படும், அப்பப்போது நிறுத்தி கொள்ளும்போது. But there are also people who never brake, just press on petrol, and of course they knock on something. பாருங்க, ஆனால் அப்படியாக முன்னேறி போகிறவர்களாய் அறிந்தவர்கள் அது தடை வந்தாலும் கூட அதை முன்னேறி போகிறவர்களாய் காணப்படுவார்கள். You see, yesterday night I have a meeting with some pastors. I have my own plan. I pray. I think that is the best way. But after hearing everyone's, and I conclude that this is what the Holy Spirit say. So I drop my agenda. I say, let's follow this one. This is good.
நேற்று தினத்திலே ஒரு போதர்களோடு கூட ஒரு கூடுகை இருந்தது. அவர்களோடு கூட ஓ பல காரியங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டியதா இருந்தது. ஆகவே நான் பல காரியங்களை திட்டமிட்டு இப்படிதான் நடக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு போனேன். ஆனால் அங்கு போன பிறகு அவர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் கேட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் அதை மாற்றி இப்படியாக நடக்க வேண்டும் என்று இந்த காரியத்திற்கு நேராக என்னை வழி நடத்தினார். I submit to the Holy Spirit in another person. ஆகவே அடுத்த நபருடைய அந்த காரியத்தின் நிமித்தமாக அதன் வாயிலாக நான் பரிசுத்த ஆவியானவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். I believe Holy Spirit can speak through me through another person. பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாயும் பேச முடியும், மற்ற நபர் மூலமாயும் அவர் என்னோடு கூட பேச முடியும். But I must be sensitive enough to know that this is Holy Spirit. He is speaking through another person. ஆனால் அந்த நபர் மூலமாக பேசுகிற காரியம் பரிசுத்த ஆவியானவரால்தான் பேசப்படுகிறது என்பதை நான் பகுத்தறிந்து கொள்ளுகிறவனாய், நான் அதை குறித்து மிகவும் கவனமுள்ளவனாய் காணப்பட வேண்டும். The Isaiah 40 verse 13 say, "Who has measured the Spirit of the Lord, or what man show him his counsel?" ஏசாயா 40ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்து அவருக்கு போதித்தவன் யார்? And I just wonder, Holy Spirit, do you have anything that do I have anything that despise your counsel? எப்படியாக நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எப்போது அவருடைய அந்த ஆவியானுடைய காரியத்தை நாம் புறக்கணிக்கும் போது அவருடைய வழிநடத்துதலை ஆலோசனை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லது அவருக்கு நாம் ஆலோசனை சொல்லுகிறவனாயும் நாம் இருக்க முடியாது. Or maybe I'm just too arrogant to the extent that I think that Holy Spirit, I know better. ஆகவே நான் மிகவும் துணிகரமாய் கர்வம் கொண்டவனாய் எனக்கு எல்லாம் தெரியும், ஏனென்றால் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கா, எனக்குள்ள ஆவியானவர் இப்படி சொல்லி கொண்டிருக்கார் என்று அப்படி நான் சொல்லுகிறவனாயும் காணப்படுகிறோம். Number 7, an overflowing and abundant life. 7வது தலைப்பு நிரம்பி வழியும் மற்றும் அந்த வளமான நிரம்பி வழிகிறதான அபரிவிதமான வாழ்க்கை. You see, the Holy Spirit will give us strength into our life. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். I want to go to some verses that easy to understand in 2 Corinthians chapter 4 verse 8. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனங்களிலே ஒரு சில காரியங்களை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். Yes, it said, the Paul said, "We are afflicted in every way, but not crushed, perplexed, but not driven to despair, persecuted, but not forsaken, struck down, but not destroyed, and always carry in the body the death of Jesus, so that the life of Jesus may also be manifested in our bodies." நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். And here says very clearly that inside us, we, like Paul, he was afflicted, he was persecuted, he's even been beaten by people, but inside him there is a life of Jesus Christ flows from his spirit. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக நெருக்கப்படுகிறார், ஒடுக்கப்படுகிறார், கலக்கம் அடைந்தாலும் அடிகள் உதைகள் வாங்கினாலும் அவருக்குள்ள ஒரு காரியம் அங்கு காணப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் என்று அவருக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை அங்கு பார்க்கிறோம். Smith Wigglesworth says, I am 1,000 times stronger inside. ஸ்மித் விகல்ஸ்மித் இப்படியாக சொல்லுகிறார், எனக்குள்ளாக 1000 மடங்கு நான் மிகவும் பலனுள்ளவனாய் நான் இருக்கிறதை உணர்கிறேன். I pray that inside us, when we have Holy Spirit, makes us so strong inside us. நான்
ஆகவே பரிசுத்தாவினர் நமக்குள்ளே இருக்கும்போது உள்ளான மனுஷனிலே நாம் மிகவும் பலப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிலே வாஞ்சிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். Amen. I just praise the Lord that Holy Spirit, such a wonderful helper. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு உதவி செய்கிற நபராய் காணப்படுகிறார். அதற்கு குறித்து நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். Let's continue with the verse 11 and verse 14. Here says that, "For we who live are always been given over to death for Jesus' sake, so that the life of Jesus also may be manifested in our mortal flesh, knowing that he who raised the Lord Jesus will raise us also with Jesus and bring us with you into his presence." தொடர்ச்சியாக அந்த 11-14 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி எனில் சௌக்கியமானது எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் And that is மன்னிக்கவும் சாரி பாஸ்டர், எப்படி எனில் சௌக்கியமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்போதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். கர்த்தராக இயேசுவை எழுப்பினவர் எங்களை இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். You see, here mentions something that we are always facing, or we are given over to death, or prepared to die for Jesus' sake. But nevertheless, Yes, Pastor, please. but nevertheless, that life of Jesus manifests more than death. ஏனென்றால் எப்போதும் நாங்கள் மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறோம், மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கும் ஆயத்தமா இருக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பியிருக்கிறார். அந்த மரணத்தை குறித்து இங்கு சொல்லுகிறார்கள். The same Holy Spirit who resurrected Jesus Christ, he now is in us. இயேசுவை எழுப்பினதான அதே ஆவியானவர் எங்களுக்குள்ளும் இப்போது வாசம் செய்கிறார். Amen. Praise the Lord. Of course, but we don't run our body like fearless to death. Okay, we still need to take care of ourselves. ஆனாலும் கூட மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறோம் என்று பயமில்லாமல் நம்முடைய சரீரத்தை நாம் பேணி காக்காமல் இருக்கக்கூடாது. நம் சரீரத்தை காக்கிறவர்களாயும் காணப்பட வேண்டும். I want to end with the last one, and then I'll give some time everyone to ask question. The last one, the work of the Holy Spirit is to the outpouring of God's love. எட்டாவது காரியம், இந்த தேவனுடைய அன்பை நம்மேலே பொழிந்தருளப்படுகிறது. இதை தான் நாம் பார்க்க போகிறோம். இது முடித்த பிறகு உங்களுடைய கேள்விக்கான நேரத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். Romans 5 verse 5 says that hope does not put us to shame, because God's love has been poured out into our hearts through the Holy Spirit who has been given to us. ரோமர் 5:5 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. You see, the Holy Spirit pour out Father's love in us. Therefore we can cry out, Abba, Father. பரிசுத்த ஆவியானவர் அந்த பிதாவின் அன்பை நம்ம மேலே ஊற்றி இருக்கிறபடினாலே தான் நான் அப்பா பிதாவே என்று நம்மாலே கதற முடிகிறது, அழைக்க முடிகிறது. We are no more slaves because we know who we are. We know who we are because of the love we experience. அந்த அன்பை நாம் ருசி பார்த்தபடியினாலே நாம் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் அடிமைகள் அல்ல, நாம் யார் என்பதை இதன் வாயிலாக பரிசுத்த ஆவியானவருடைய மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். And First John chapter 4 verse 12 says that no one has ever seen God. If we love one another, God abides in us, and his love is perfected in us. And by this we know that we abide in him and he is in us, and because he has given us his spirit. 1 யோவான் 4:12-13 இப்படியாக வாசிக்கிறோம், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்கு பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்திருந்ததினாலே நாம் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். You see, God abides in us and his love is perfected.
தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு பூர்ணப்பட்டதாய் காணப்படுகிறது. And here mentions that that love can causing us want to love one another because this love is already full. I mean, when it is so full, you can give to others. இந்த அன்பு நம்மிலே நிலைத்திருக்கிறபடினாலே, பூர்ணமா இருக்கிறபடினாலே, இதன் வாயிலாக நாம் மற்றவர்களை நேசிப்பதற்கு இதுவாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அவர் நம்மில் இருக்கிற கொடுக்கப்பட்ட அன்பின் நிமித்தமாக நாமும் மற்றவர்களை நேசிக்க முடிகிறது. So when you experience the word of God, the love of God, you see, you can share love. That's why the church can love one another when the Holy Spirit at work. The church cannot love one another when there's so little of the work of the Holy Spirit. அங்க பரிசுத்தாவினுடைய கிரியை கொஞ்சமாய் இருந்தாலும் கூட அங்க பரிசுத்தாவினுடைய கிரியை நம்மிலே காணப்பட்டிருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையிலே அன்பிலே நாம் நிரப்பப்பட்டிருக்கும்போது, மற்ற சபையினரை மற்றவர்களை நம்மாலே இதன் வாயிலாக மற்றவர்களை நேசிக்க முடிகிறது. We are totally helpless as a pastors if there's no Holy Spirit at work. அதாவது போதலாக நம்முடைய வாழ்க்கையில முற்றிலும் இந்த பரிசுத்தாவினர் இல்லாவிட்டால் அந்த கிரியைகள் அங்கு நடப்பிக்க முடியாது. So this is what we have shared. And first one, the power to weakness. Second one, Christ was glorified. 3, entering the supernatural path. 4, prayer full of the power of the Holy Spirit. 5, the revelation of the Bible. 6, daily continual guidance. 7, outpouring, overflowing and abundance life. Number 8, the outpouring of God's loves. Okay. இந்த காரியங்களை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். அதாவது ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவினுடைய கிரியைகள் என்ற தலைப்பிலே முதலாவது நாம் பார்த்த காரியம், அங்கு வல்லமையுள்ள சாட்சிகளாய் இருப்பது. பரிசுத்தாவின் மூலமாக அங்கு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அந்த கிரியை வரும்போது அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில் நுழைந்து அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரைகளை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதற்கு அடுத்தபடியாக பரிசுத்தாவியின் வல்லமையினாலே நாம் நிரப்பப்படும் போது அப்படியாக நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் நடத்தப்படுகிறோம். ஜெபத்தினாலே நிரப்பப்படுகிறோம். 5வது காரியமாக வேதத்தின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பரிசுத்தாவினை உதவி செய்கிறார். 6வதாக அனுதினமும் அவருடைய தினசரி அவருடைய வழி நடத்துதலில் நடப்பது. 7வது காரியமாக அங்கு நிரம்பி வழிகிறதான அந்த பரிபூர்ண வாழ்க்கை இதன் வாயிலாக பெற்றுக்கொள்கிறோம். கடைசியாகிய அந்த தேவனுடைய அன்பு நம் மேலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பொழிந்தருளப்படுகிறது. Amen. Let us pray. Heavenly Father, we give thanks that the Holy Spirit has done such a wonderful things in our life. பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்டதான ஆச்சரியப்படத்தக்கதான அருமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறீர். We welcome you, Holy Spirit. We submit to you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை முழுவதுமாக நாங்கள் மண்டையிலே சமர்ப்பிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Strengthen us, lift us up more and more in you. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும், இன்னும் அதிகமாய் உம்மிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். Thank you, Lord. Continue to strengthen us. In Jesus' name, Lord, we pray. நன்றி ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. ஆமென். ஆமென்.